ஸ்வீட்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சேம் ஸ்வீட் தான் எல்லா கடையிலும் விக்குது. ஆனா, இந்த கடையில மட்டும் கியூல நின்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் டேஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது இல்ல. இது வேற லெவல் கேம். சென்னையில நல்ல ஸ்வீட் ஷாப் எது அப்படின்னு கேட்டோம்னா, 80% ஆஃப் த பீப்பிள் இந்த கடை பேர கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்களும் இந்த கடையில போய் கண்டிப்பா ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. ஏ டூ பி. ஏ டூ பியோட சக்சஸ் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் மட்டும் இல்ல, அவங்க பில்ட் பண்ணியிருக்கிற சிஸ்டம். ஒயிட் யூனிஃபார்ம், ஹைஜீன் செட்டப், பிரைம் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சூப்பரான சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. அவங்களோட பிராண்ட் எப்பவுமே ஒரு கன்சிஸ்டன்சியை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸ்வீட் டேஸ்டா இருக்கட்டும், சர்வீஸ் குவாலிட்டியா இருக்கட்டும், கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இந்த பிராண்ட் மேல எப்பவுமே கஸ்டமர் டவுட்டே படாத அளவுக்கு சூப்பரான சர்வீஸ் கொடுப்பாங்க. இதனால வாடிக்கையாளர்களோட ட்ரஸ்ட்டை அதிகமாவே சம்பாதிச்சிருக்கிற ஒரு சூப்பரான பிராண்ட் தான் ஏ டு பி. ஏ டு பில ஸ்வீட் வாங்குறவங்க அதோட டேஸ்ட்டுக்காக மட்டும் வாங்குறது இல்ல. அங்க வாங்கினா நான் பயப்படவே வேண்டாம், தைரியமா வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் ஏ டு பியோட சக்சஸ். ஸோ ஸ்வீட் வாங்கணும்னு ஒருத்தங்க திங்க் பண்ணும்போது ஆல்ரெடி ஏ டு பி அவங்க மைண்ட்ல வந்து இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் டேஸ்ட், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட். ஸோ ரிஸ்க் ஃப்ரீயா நம்ம அங்க போய் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டை தான் இந்த ஏ டு பி பில்டு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பிசினஸஸ் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, ரேண்டமான குவாலிட்டியும் ரேண்டமான எக்ஸ்பீரியன்ஸும் கஸ்டமருக்கு கொடுக்கறது அண்ட் அவங்க பிஸ்னஸை சிஸ்டமைஸ் பண்ணாம இருக்கிறது. இது மூலமா கஸ்டமருக்கு கரெக்டான ட்ரஸ்ட்டை பில்டு பண்ண முடியாததுனால ஏ டு பியை விட உங்ககிட்ட நல்ல சர்வீஸ் இருந்தாலும் குவாலிட்டியான டேஸ்டான ஸ்வீட் இருந்தாலும் நீங்க ஏ டு பியை பீட் பண்ண முடியாது.